திரும்ப இப்படி ஒரு தற்குறித்தனமான சம்பவம் கேரளால தான் நடந்துகிட்டே இருக்கு. நான் மட்டுமே இந்த வருஷத்துல ஒரு 4 நியூஸ்க்கு மேல போட்டிருப்பேன். இதை பத்தினா இந்த மாதிரி ஆம்புலன்ஸுக்கு வழி விடாம போன தற்கொலைகளை பத்தி, அதுவும் இதுக்கு முன்னாடி போட்டது பூரா காருக்காரன், இப்ப போறது வந்து பைக்காரன். அதாவது இந்த ஒரு கேள்வியை நான் கேட்டவே கூடாது அப்படின்றதுல ரொம்ப கான்சியஸா இருந்தேன். இருந்தாலும் கேட்போம், என்னதான் சொல்றாங்கன்னு பார்ப்போம். 100% லிட்ரஸி, நாங்க நல்லா படிப்போம் அப்படி இப்படின்றாங்க. உங்களோட படிப்பறிவு இந்த அளவுக்கு தான் இருக்குமாடா? இருக்கிற எல்லா கேரளா மக்களையும் சொல்லல, ஆனா இந்த மாதிரி ஆளுகளும் அந்த 100% லிட்ரஸிக்குள்ள வருவாங்கல்ல. இந்த ஒரு சம்பவம் எங்க நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கேரளால கண்ணூர் அப்படின்ற ஒரு ஊர்ல நடந்திருக்கு. ஒரு குழந்தை பாத்தீங்கன்னா ஒரு குளத்துல விழுந்திருக்கு. அந்த குழந்தைய வந்து எப்படியோ காப்பாத்திருக்காங்க. இருந்தாலும் உயிருக்கு போராடிட்டு இருந்த அந்த குழந்தைய வந்து ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருந்திருக்காங்க அவசரமா. அந்த நேரத்துல தான் இந்த பைக் ஆம்புலன்ஸுக்கு முன்னாடியே போயிட்டு இருந்திருக்கு வழி விடாம. ஒரு வீடியோ சோசியல் மீடியால ரொம்ப வைரல் ஆனதுக்கு அப்புறம் அந்த கமெண்ட் பண்றதுக்குனே ஒரு சில ஆர்வ கோளாறுகள் தெரிவாங்கல்ல. அவர் ஆம்புலன்ஸுக்கு ரோட கிளியர் பண்ற மாதிரி தெரியுது, அவர் வழி விடாம போற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி அவன் மேதாவித்தனமா கமெண்ட் பண்ண. ஆக்சுவலா அந்த மேதாவிகளுக்கு நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், உண்மையிலே அவன் வழி விடாம தான் போயிருக்கேன். அவன் மேல கேஸ போட்டு 5000 ரூபாய் ஃபைனும் போட்டிருக்காங்க. ஏன்டா வழியை கிளியர் பண்றவன் ஒரு வண்டி கிட்ட கூட நீங்க ஓரமா போங்கன்னு கையை காமிச்சே சொல்லல. அவன் பாட்டுக்கு முன்னாடி போயிட்டு இருந்திருக்கேன். எந்த வண்டியாவது அவன் ஹார்ன் அடிச்சு அங்கிட்டு வழி விடுங்கன்னு ஏதாவது கையை காமிச்சு சொன்ன மாதிரியோ ஏதாவது வண்டியை திரும்பி பார்த்த மாதிரியோ இருக்கா? அப்புறம் அப்படி தற்குறித்தனமாவே கமெண்ட் பண்ணி திரிய. வழி விடாம தான் போயிருக்கேன். அதை போலீஸ் கன்ஃபார்மும் பண்ணி அவன் மேல 5000 ரூபாய் ஃபைனும் போட்டிருக்காங்க. கபோதியல அவன் போற வர போயிட்டு அவன் இடம் வந்தவனே இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட் எடுத்து போயிட்டான்டா. நல்லவேளை இதனால அந்த அவசர சிகிச்சைக்காக போன அந்த குழந்தைக்கு எந்த உயிருக்கு எந்த ஆபத்தும் வரல.